ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய அபிசு ஹஸ்பண்ட் பார்ட் 7டா. ஓகேவா? பார்ட் 6 நம்ம எப்படி என் பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம ஜெஸ்ஸை கேட்டுருப்பாங்க சின்னக்கிட்ட, ஏங்க நீங்கள் பார்க்கலையா வரும்போது அப்படி சொல்லி கேட்டுருப்பாங்க. எனக்கு ஜிம்மில் வந்து ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு வரும்போதே சின்ன பார்த்துருப்பாரு. அப்போயே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால் ஒரு ஹோப் வச்சிருப்பாரு. இல்லை அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்க்குறாங்க. அது ஜெஸ்ஸிமா சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கலையா வரும்போது எப்படி சொல்லி கேட்குறாங்க. சின்னக்கு மனசு விட்டு போயிடுச்சு அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. அம்மா அவங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேவப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத சொல்கிறாங்க. அவங்க 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. செகண்ட் வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக இருந்தாலும் பேபி வந்து ஆப்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மென்டலி ஃபிசிக்கலி சொல்லிட்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. சின்ன இது வேற ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் நானே கூப்பிட்டு வார்னிங் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு டாக்டரை நானே பேசிடுவேன். இது உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஏன்னா நீங்களும் ஒரு டாக்டர், இவங்க உங்கள் ஃபேமிலி, அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே உங்கள் பிரதர் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன ஜெஸ்ஸிமா சொல்கிறாங்க, என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் வச்சிருந்தா கூட டெய்லி இண்டிபெண்டாக இருக்க முடியாது இல்லையா? எனக்கு அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து கோஆப்ரேட் பண்ணாதுல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. இல்லை இது வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. லைக் அப்யூசிங் சொல்கிறாங்க. அப்யூசிங் அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு அவர் மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஓகேவா இல்லை, ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கார் அவர். ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் பேபியெல்லாம் பற்றி பிளான் பண்ண முடியும். அப்படியே அவங்க அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும்? அதுக்கு எப்படி அவங்களோட பாடியில் உள்ள அந்த மார்க்ஸ் நாங்கள் பார்க்குறப்போ அது வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. லைக் ஒரு அப்யூசிங்காக தான் இருக்குது. இது நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஜெஸ்ட் சொல்கிறாங்க. பையனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எவ்ரிடே அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ண வரைக்கும் ஈவன் மெடிக்கல் ரிப்போர்ட் வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற நம்ம சின்னக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடுது. எனக்கு ஜம்ப் அப்படி பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பட்டே திரும்பி சின்ன ஜவாப் பார்க்குறாங்க. நீங்கள் இதான் பார்த்துட்டு வச்சிடமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன ஜவாப் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் பாவம், அவங்க என்ன சொல்லிட்டு தெரியும் அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள், இதுக்காக மேட்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறோம். டாக்டர் இப்போ ஜிம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ பேபி அவர்ஷன் ஆனதுனால இப்போ இன்னும் ஒரு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு ஒரு மென்டலி ஆல்ரெடி அப்செட்டாக தான் இருக்காரு, வீக்காக இருக்காரு. நிறைய ப்ரெஷர் அவருக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் தான் சரி பண்ணணும். ஓகே, ஒரு ஃபேமிலி தான், எனக்கு அது மெடிசன்ஸ்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட் தான் அவர் வந்து க்யூர் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து வெளில வரணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி அவர்ஷன் ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஜெஸ்ஸுமா நீ சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சாக்க நார்மல் வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சின்ன பையனை வேறு தெரியுறாங்க. ரொம்ப வந்துட்டு பாவமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிற ஜெஸ்ஸு சொல்கிறாங்க. ஒயனுக்கு அப்படியே மனசை உடஞ்சி போயிடுது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க எவ்ரிடே சொல்கிறாங்க. கண்டிப்பாக எவ்ரிடே அவங்க பெயின் அனுபவிச்சிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு ரீசன் வந்து மெடிசன் தான் சொல்கிறாங்க. மெடிசன் சொல்கிறாங்க. ஆமாம், மெடிசனோட சைட் எஃபெக்ட் சொல்கிறாங்க. மெடிசன் சைட் எஃபெக்ட்னாக்கா எந்த மெடிசன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ திங்க் பெயின் கில்லர் சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் செக் பண்ண வரைக்கும் பெயின் கில்லராக தான் இருக்கும். ரிப்போர்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ ரிப்போர்ட் வந்துட்டு இப்போ ஜெஸ்ஸு வாங்கி பார்க்குறாங்க. பாருங்கள் சொல்கிறாங்க. பார்த்தாக்க ஜிம் எப்படி வந்துட்டு அந்த பெயின் கில்லர் எடுத்துருக்காரு இல்லையா, அதனால தான் இது எவ்வளோ சைட் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்ன அப்படியே முகத்தை கை வைக்கிறாங்க. எப்படி எப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிசன் எடுத்திருக்காரு. இதான் ரீசன் ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. அவர் ஹெல்த் வீக் ஆனதுக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் மென்டலியும் வந்து அவர் ஹெல்த்தி இல்லைல்ல அந்த இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க ஜெஸ்ட் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பேசி அவங்க பிரதர் இல்லாட்டா கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. அது பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஆகிடுது. அவர் ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம ஜெஸ்ஸி ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. டாக்டர் எமர்ஜென்சி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ 4 பேருமே கேபினில் தான் இருக்காங்க. 4 பேருமே கேபின் வெளில வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவருக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னாக்கா நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வந்துருக்கும். அப்போது இவங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க. எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பேபி வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம இன்னும் சொல்லிப்பாங்க. என்ன கேட்குறீங்க, அவங்க குழந்தை அவனுக்கு பேபி பற்றி கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க. ஜிம் சொல்லியிருப்பாங்க. இல்லை இன்னும் எல்லாரும் கேட்குறாங்க சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க பேபி தர முடியாது, நீ குழந்தைட்டு அவனுக்கு டைம் எடுக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்முக்கே ஒரு ஆசை வந்திருக்கும். எனக்கு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. நம்ம பையன் கேட்டிருப்பா, சுகா வரைக்கும் கேட்டிருப்பாங்க. எல்லாரும் நீங்கள் பேபி பெற்றுக்கிறதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மிக்கு அந்த ஆசை வந்திருக்கும். சரி நம்ம பேபி பெற்றுக்கலாம் சொல்லிட்டு அவரே கேட்டிருப்பாரு. என்னக்கிட்ட இன்னும் பேபி பெற்றுக்கலாம் சொல்லிட்டு என்னடா பேசுறது குழந்தைட்டு அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக பேபி வேணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் திட்டிருப்பாரு. ஜிம்மை வந்துட்டு இல்லை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜிம்மிட்ட இருந்து குடியாத மாதிரி இருந்திருப்பாரு. அப்போ 2 months ஆஃப்டர் தான் நம்ம என்ன ஒரு லீவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹனிமூன்லாம் போயிருப்பாங்க. அப்போ கூட ரொம்ப பயந்துருப்பாரு. சின்ன பையனாக இருக்கான், ஹேண்டில் பண்ணுவானோ என்னவோ சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நீ சொல்லுவெல்லாம் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு எங்கே திட்டினல எதுக்காக பேபி பற்றி கேட்குறீங்க, சின்ன குழந்தை அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அவனையும் முன்பையும் ஒரு ஹெல்லுக்குள்ளே தான் தள்ளிட்டல, ஒரு ஹெல்லையும் அவங்களுக்கு காமிச்சிட்டேன் நான் அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுறாங்க. அவங்கள ஏற்றுக்க முடியல. இப்போ அப்படியே வந்துட்டு நிலம் படி ரொம்ப ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு உடஞ்சி போயிடுச்சு மனசு வந்துட்டு. எவ்வளோ அவன் எவ்வளோ பிசிக்கலி எவ்வளோ சொல்லிட்டு பெயின் அனுபவிச்சிருப்பான். அப்போ அவன் வந்து எதுவுமே சொல்லல, ஷேர் பண்ணல, பெயின் நினச்சிருப்பான். அப்புறம் சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப ஆடுறாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கான்னு நான் நினச்சிட்டோமே, நான் எப்படி இப்படி நினச்சிக்கிட்டு நான் எப்படி புரிஞ்சிக்க முடியும். அவன் என்னோட ஜிம்னாச்சு, அவன் என்னோட மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ டேஸ் எடுக்கும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட நான் எப்படி கேர்லெஸ் ஆகிட்டேன். நான் ஏன் விசிட் பண்ணேன், நான் ஏன் பார்க்காம விட்டேன் சொல்லிட்டு என்னோட டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஏன் கேர்லெஸ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவரே ஒரு தள்ள அடிச்சுட்டு ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாருங்க சொல்றாங்க. இப்போ நம்ம திரும்பி முறைச்சு பாக்குறாங்க ஜெவுப்ப. இப்போ நம்ம பையன் கேட்குறான், ஏன் நீங்கள் ஒரு டைம் கூட சொல்கிறாங்க சத்தியமாக தெரியாது பையன்மா, அவன் அந்த மாதிரி கஷ்டப்படும் தெரிஞ்சு நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கோம்னு நினைக்கிறோம். அங்கிள் ஆண்டியாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், ஜெமின் மேலே பேபி மேலே ட்ரூ லவ் தான் வச்சிருக்கோம். இவன் ஜங்க கூட சொல்கிறாங்க, ஓ இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்வா யங் சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க, நான் உங்களை கேட்கல உங்கள் ஜவுக்க கேட்குறேன், இதுக்கு பேர் தான் லவ் அப்படி கேட்குறாங்க. ஏன் யங் எந்த ஒரு ஹியூமனாவது தன்னோட ஹஸ்பண்ட் இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 months கூட கம்ப்ளீட் ஆகவே இல்லை யங். ஆனால் அதுக்குள்ள அந்த பையனுடைய நிலமை அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவன் மனசு எப்படி இருக்கும், அவன் எந்த அளவுக்கு எப்படி எந்த ஒரு ஸ்டேட்ல இருப்பான்னு புரிஞ்சிக்க முடியும் அவங்க ஜவுக்கால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்காக வந்து எங்கிட்ட கேட்டா மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக சொன்னால் நாங்கள் நம்பிக்கிறோம். எங்கள் ஃபேமிலி நல்லா பார்த்துப்பீங்க, அவனுக்கு ஒரு லைஃப் வேணும், கம்ஃபர்ட் வேணும், பேபிக்கு ஒரு அப்பா வேணும், அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும் நினச்சி பண்ணி வச்சோம். அண்ட் நாங்களே எங்கள் ஜிம்முக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழறா. என்ன அவ்வளோ எப்படி பார்த்துப்பா தெரியுமா, குழந்தை சொல்லிட்டு பார்த்துருப்போம். மேரேஜ் ஆகிட்டு எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நாங்களும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீடு பிறந்தோம். ஆனால் இன்னைக்கே சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. என் சுகா என்னை மன்னிக்கவே மாட்டான், என்ன நினைப்பா, இப்போ அதை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க தம்பி இவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்காங்க, போய் இதை பற்றி அவன் என்ன யோசிப்பான். நான் நீங்களா இருக்கு பார்த்து போய் இந்த நிமிஷம் போனால் எங்களை நம்பி நிமிஷம் போயிருப்பான் சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. எங்கள் ஜிம்மில் நாங்களே பார்த்துக்கலாம், அவன் ஹாப்பியாக இருப்ப நாங்கள் நினச்சிருக்கோங்க சொல்லிட்டு இந்த பக்கம் இவ்வளோ அழுதுட்டு இருக்கா. அந்த பக்கம் மட்டும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னுக்கு ஜெவுக்கு என்ன சொல்ல தெரியல, ஜின்னுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது கேட்கறதுக்கு. அப்போ இந்த எப்படி என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அதை வச்சு அவரோட ஏற்றுக்க முடியல. இப்போ ஜெவு பார்க்குறீங்க ஜின்னா சொல்கிறாங்க, சின்ன ஜெவு சொல்கிறாங்க டெய்லி ஜிம்முமே அதுக்கு அடிக்க ரொம்ப டயர்டாக இருக்கிறது, எப்போதும் ரொம்ப படுத்துக்கிட்டே இருக்க ரீசன் இதுதான் நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவட்டே திரும்பி பார்க்குறாங்க, அப்படி திரும்பி பார்க்குறாங்க, என்ன சொன்னால் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க சொல்ல கேட்க வராங்க சொல்கிறாங்க. இல்லை அடிக்கடி அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான், நான் வீட்டில் நிறைய இருக்கும் அப்புறம் பார்த்துருக்கேன். அடிக்கடி பேபி வந்து அப்பா அம்மா கிட்ட இருக்கும், ஆனால் அவன் வந்துட்டு ரூம்லேயே இருப்பான், அடிக்கடி டயர்டாகவே இருப்பாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பார்த்துருக்கோம்ல, நான் விட்டுருக்கணும், அவன் என்கிட்ட ஃபோன் பேசினான், பேசாட்டி நான் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. நான் யார் நம்பி விட்டேன், நான் எதுக்கு விட்டேன் சொல்லிட்டு டேக்கு ரொம்ப அழகு வருது, தப்பு ஏமாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. வயன் பார்க்குறட்டே சொல்கிறாங்க, இல்லை ஏமாதான் தப்பு ஏமாதான், அவனுக்கு இப்படி ஒரு மாறிச்சு நான் பண்ணி வச்சிருக்க கூட சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 1/2 hour அப்புறம் நம்ம ஜிம்மும் வேணும் ஸ்டில் அழுத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஜின்னுக்கு ஜோப்பு அழுதுதான் வருது. அவங்களுக்கு என்ன பண்ணவே தெரியல, என்ன சொல்ல போகிறோம், வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும், ஜிம்மு லைஃப் இந்த மாதிரி கூட அவங்க நினச்சி கூட பார்க்கல. இப்போ ஜிம்மு நார்மல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, டான்ஸ் வராங்க, டான்ஸாக சொல்கிறாங்க, ஜின்னு பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க நார்மலோட ஷிஃப்ட் பண்ணியாச்சு, நீங்கள் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு போகிறா, ஜின் தான் ஃபஸ்ட் போகிறாங்க, டே பார்க்குறாங்க அவங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்னு திரும்பி பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரி டேங்க சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன் நாங்கள் பார்க்கக்கூடாது கேட்குறாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஜிம் தட்டி விட்டு அந்த ரூம்ல அவர் தான் போறாரு. போய் பார்த்தா ஜிம் மயக்கத்தில் அப்படி அழகாக தூங்கிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. நானும் ஹார்ட் பண்ணிட்டேன், ஹார்ட் பண்ணிட்டேன் நம்ம சொல்லிட்டே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் உனக்கு சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கூடாது, நீ கேட்டல இந்த மேரேஜ் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீ இப்போ இவ்வளோ டேஸ் என்ன பேசுனதுக்கு தான் ரீசனா அப்படி சொல்லிட்டே பார்க்குறாங்க. அப்போ என்னை எவ்வளோ வருத்திருப்பேன்ல, நானே உனக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிக்கவே மட்டும் இல்லை, நான் உனக்கு எவ்வளோ ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் உனக்குள்ள சொல்லிட்டே பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஜிம்மு கிட்ட காமிங்க ஒரு மாதிரி கிட்ட போகிறாங்க, கிட்ட போய் ஃபோர் கிட்ட போகிறாங்க. அப்போ போகுமா ஒரு மாதிரி அவர் ஃபோர் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த ட்ரீஸ் ஃபுல்லாக நம்ம ஜிம் மேலே தான் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு ஐஸ் நோட் பண்ணுறாரு, நம்ம ஜிம்மு நெக் கிட்ட ஒரு மாதிரி ஒயிட் மார்க்ஸ் இருக்குது. இப்போ டேவி அவரே ஒரு தைரியப்படுத்திட்டு ஷர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, 2 பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரை ஓப்பன் பண்ண மனசே வரல எனக்கு. அவர் 2 ஷர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் என்ன மாதிரி ஒரு பெயின் ஃபீல் பண்ணிப்பாரு சொல்லிட்டு டக்குன்னு ஷர்ட் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணி ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மி மயக்கத்தில் இருக்கனால ஜிம்மி மேலே டே வந்து ஹேட் வச்சிருக்காங்க, அப்படி பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பையனுமே உள்ள வர அவ்வளோ பார்க்குறாங்க, பையன் பார்க்குற ஸ்டேப்ஸ் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணுற பற்றி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற பற்றி அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறான். அவனை மன்னிக்க மாட்டான்னு, இவனும் மன்னிக்க மாட்டான், டே என்னும் மன்னிக்க மாட்டான். ஷோ யாருமே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, இவன் யாரும் மன்னிக்கணுன்றதில்ல, இந்த பெயினை எப்படி நான் ஹெல்ப் பண்ணுவேன், இதை வந்து எப்படி விலை கொடுத்துட்டு வர போகிறேன் இவனா சொல்லிட்டு நம்ம அவன் டே பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் ஒயரும் சரி ரொம்ப ஆரம்பிக்கிற ஜிம்மை பார்த்துட்டு நீ ஹாப்பியாக இருக்க நினச்சிட்டேன், நீ மாட்டேன் நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் நீ எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீ வந்து அனுபவிச்சிருப்பல்ல, எங்களை எவ்வளோ வருத்திருப்பல்ல. சரி நம்ம ஒயின் பார்த்துட்டு இருக்கா, ஏன் ஜிம் சொல்லலை, ஏன் அப்படி சொல்கிறோம். ஒயின் ரொம்ப அழகா ஏன்டா இப்படி சொல்லலை, நாங்கள் ஏன் உனக்கு அப்படி சொல்கிறோம். ஒயின் அழுதுகிட்டே இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம சின்ன ஜெவ பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெவ பார்க்குறாங்க, அப்பா மக்களே தெரிஞ்சா என்ன ஆகும், ஏன் எங்கள் ஜெவ இப்படி பண்ணா, அவன் பாவம் இல்லையா, அவன் சின்ன பையன் தானே, அவன் இப்போ தானே குழந்தைலாம் பிறந்து கொஞ்சம் டேஸ் தானே இருக்குது, இன்னும் குழந்தை கூட ஒரு வயசு கூட ஆகவே இல்லையே, அதுக்குள்ள சொல்றாங்க. இப்ப சின்ன பாக்குறாங்க, உனக்கு மேரேஜ் கூட ஆகல, உனக்கு புரியுது, உன் தம்பிக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்கறாங்க. ஜெவ கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாவம் இல்ல சின்ன ஜெவ ரொம்ப அழகாங்க. சின்னக்கு அசைவிட போயிட்டா இருக்கு. நம்பிட்டு தெரிஞ்சா என்ன கேட்பா என்கிட்ட சொல்லி நம்பிட்டு போருமா, சின்ன ஒரு மாதிரி என்னதான் நம்பி விட்டு போனா பார்த்து கொஞ்சம் ஜிம் வேற யாரையும் நம்மள அந்த வீட்டுல ஒன்னதான் நம்புறேன், ஜிம் பத்திரம் பாத்துக்கோ, சின்ன கூட கண் கலக்கூடாது சொன்னா. ஆனா அவன் எப்படி கண் கலக்கிட்டு இருக்காரு, கண் கலக்கல, அவன் ரத்த கண்ணிலே விட்டுருக்கான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்ன ரொம்ப அழகாங்க. அவருக்கு என்ன பேசவும் தெரியல. இப்போ அப்படி இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மாவுக்கு சர்ஜரி போயெல்லாம் முடிஞ்சிச்சுரா. வெளில வராங்க, டாக்டர் வந்து பார்க்குறாங்க. செகண்ட் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க சர்ஜரி எப்படி முடிஞ்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டே உங்கள் பையன் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா வராங்க, டே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம டே வந்து உள்ளதாக இருக்காரு, ரூம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஒயின் டக்குன்னு டே ஸ்வைப் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பா சொல்கிறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. சொல்கிறாங்க வாங்க கூப்பிட்றாங்க, எடுத்து விடுறாங்க. பா சொல்கிறாங்க பாரு அம்மாவுக்கு சர்ஜரி முடிஞ்சா சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க பாருங்க டைம் ஒயின் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி எப்படி முடிஞ்சிச்சு, இருந்தாலும் அவங்களுக்கு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயம் சொல்லக்கூடாது ஓகேவா. எனக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இப்போ ஹையாக கூட சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க ஹார்ட் ஆகிற மாதிரி அவங்க போய் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறப்ப எந்த ஒரு விஷயத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. எமோஷனல் விஷயத்தை கூட நீங்கள் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம் டாக்டர், தட்டம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஷிஃப்ட் பண்ணதுக்கு பாருங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேவோட கண்ணு டேஸை பார்த்துருவோம். டேவோட பார்க்குற மாதிரி டேம் எதுக்கு சொல்கிறாங்க, சின்னக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு அழுறீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு புரியுது, சின்னதாக மயக்கம் தானே, சரியா ஒன்றும் இல்லை, சரியா அவன் சரி சாப்பிடாம இருப்பான், அந்த குழந்தை அப்படி தான் எப்போ சரி சாப்பிடாம ஹெல்த்தை பார்த்துக்கவே மாட்டான். அதுவும் என்ன வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு வீக்காக இருந்தானா, அதுக்கப்புறம் இப்போ அந்த வீட்டில் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏப்பா நீங்கள் சரியா பார்த்துக்கவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. சின்ன குட்டி ஜெவ குட்டியும் அங்கே சொல்கிறாங்க நீ சரியா பார்த்துக்கலையா நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அப்பா அப்படி இல்லை நாங்கள் நல்லா தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க சரி ஓகே நீங்கள் உங்க மேலே தப்பு இல்லை, நீங்கள் பார்த்துக்க செய்வீங்க, அவங்க சரி சாப்பிட்டுக்க மாட்டாங்க, அவங்க மேலே தான் தப்பாக இருக்கும், சரியா சாப்பிடாம போனவங்களும் நினச்சிட்டு இருந்துருக்கா அப்படி இருக்கிற லைஃப் யார் வாழறது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. நம்ம பேசிக்கலாம் ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரிப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டுப்பா பேபி தான் வந்துட்டு மம்மா மம்மான்னு கூப்பிடுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே வந்து மின்னும் தூக்குறாங்க. இப்போ மின்னும் டேக்கிட்ட வந்துட்டு வந்துச்சு வந்து பார்க்குது அம்மா அப்படி கேட்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அம்மா வேணுமா சொல்கிறாங்க. அம்மா அப்படி கூப்பிட்டு இப்போ நம்ம டே சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேடா பார்க்குறாங்க. சரிப்பா நான் போயிட்டு அம்மா பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒய்யனும் டே வந்துட்டு ரூம்ல வராங்க. ஜிம் ஜோக்கு டைம் அவங்க கூட வந்துட்டாங்க, அதை நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம் கிட்ட பேபி போய் வைக்கிறாங்க. இப்போ பேபி தான் வந்துட்டு மம்மா மம்மா அப்படின்னு ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ஜிம்ல டே பேச டச் பண்ணிட்டு இருக்கு. மம்மா மம்மா அப்படி கூப்பிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு பேபியோட வாய்ஸ் கேட்டே இருக்கு மம்மா அப்படி சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி எடுத்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படி மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பேபி தான் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கு. பேபி வந்துட்டு ஹேண்டை நீட்டு ஜிம்மில் வந்துட்டு டச் பண்ணிகிட்டே இருக்கு. மம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மீன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜிம் நோட் பண்ணுறாங்க நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரூம். இப்போ ஜிம் கேட்குறாங்க. சின்ன ஆயம் கூப்பிட்றாங்க. சின்ன பார்க்குறாங்க. சின்ன கூட நினச்சிருக்காங்க. அது சின்ன ஆயம் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போது சின்னக்கு என்ன பேசுறது தெரியல. சின்னக்கிட்ட வராங்க. அப்பக்கிட்ட வந்துட்டு அப்படி சாரி ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதான் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு இருக்கோம். ஒயின் டேல பார்த்துருக்காங்க. ஜெவ பக்கத்துல இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சின்ன ஆயம் சொல்கிறாங்க. ஐம் சாரி அவனை பில்டப் பண்ண விட்டுட்டு ஐம் சாரி நம்பிச்சுட்டு சொல்லிட்டு போன பத்திரம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நான் அவனை சரியாக பார்த்துக்கல ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன ரொம்ப ஆடுறாங்க. ஜிம்முக்கு புரியல எனக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. ஏன் ஜிம்மின்னு சொல்லல உனக்கு ஜங்குக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு நான் அபியூஸ் பண்ணுறாங்க நீட்ட சொல்ல கேட்குறாங்க. ஜிம்முக்கு அவங்க அப்படி மாதிரி ஆயிடுறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் ஏன் ஜங்கு நான் அபியூஸ் பண்ணுறாங்க எந்த சொல்லவே சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ ப்ரெக்னென்ட்டாக உங்களுக்கு தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. ப்ரெக்னென்ட்டாக நானும் அப்படி கேட்குறாங்க. இப்போ கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். அது கூட தெரியாமல் இருந்திருக்கு அவருக்கு. ஜிமின் நீ ப்ரெக்னென்ட்டாக உலக சொல்கிறாங்க. நான் ப்ரெக்னென்ட்டாக என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. வாங்கி வந்தது ஜெவ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு அட்மிட் பண்ணது. அதுக்கப்புறம் பேபி வந்து இந்த மாதிரி ஆனதால சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப அழகாங்க மன்னிச்சிரு நாங்கள் வேணும் பண்ணல ஜிம்மின்னு எனக்கு சத்தியமே தெரியல ஒரு வார்த்தை கூட என்று சொல்லலையே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குற ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஏன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அவன்னு சொல்கிறோம். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஜிம்மின் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக அட்மிட் பண்ணிருக்கோம். சர்ஜரி முடிஞ்சிச்சு. அப்போ தான் நான் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் என்கிட்ட சொல்ல நீ ஹாப்பியாக நாங்கள் நினச்சோம். ஒரு டைம் கூட எந்த ஷேர் பண்ணணும்னு தோணலையா. எந்த பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் எந்த ஷேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணி ஜிம்னு சொல்லிட்டு ஏன் ஷேர் பண்ண தோணல அப்படி கேட்குறாங்க. இப்போ
ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. இப்போ அவங்க டே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் டேவை பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இதுக்கு உன்ட்ட சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நான் இதுக்கிட்டே உன்ட்ட சொல்லணும். நீ இதை மேரேஜ் பண்ணி வச்சிடல, அதுக்கப்புறம் என்னோட லைஃப் நான் தானே பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறான்னு கேட்குறாங்க. நீ மேரேஜ் பண்ணி வச்சுட்டு எனக்கும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நீ கொடுத்துட்ட அந்த லைஃப்பில். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் தானே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்க படனாக இருக்கக்கூடாதுல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா யாரோ மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. நீ தானே கொடுத்த அந்த லைஃப் எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீ தானே கொடுத்த, நானும் கேட்டேன். நீ தானே சொன்ன உனக்கு உன் குழந்தைக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு எனக்கு இப்போ பார்த்து கஷ்டமாக இருக்குல்ல ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு எனக்கு அவ்வளோ அழகாக வருது. ஜிம் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கே இல்லை, என் அண்ணா என்னோட போயிட்டான், என் ஹஸ்பண்ட் அவனே என்னோட போயிட்டான். அவங்க 2 பேர் போனப்போ எங்களுக்கு யாருமே இல்லைன்னு எங்களுக்கு அப்பவே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற பர்டன் வந்துருக்கோம். அதான் எனக்கு இப்போ ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா ஜிம் கேட்குறாங்க. டேக்கோட மனசை உடஞ்சி போயிடுச்சு. நான் உங்களை பர்டன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ பர்டனாக பார்த்து அது எனக்கு விருப்பம் இருக்குல்ல இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு அம்மா ஒரு அண்ணா 2 பேரையும் ஒரே டைமில் இறந்து எனக்கு மட்டும் தெரியல வழி எப்படி சொல்லிட்டு நான் கேட்டு அவங்ககிட்ட அந்த மேரேஜ் எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டு அவங்ககிட்ட எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணுமே குழந்தைக்கிற அப்போவே நான் கேட்டு நம்மகிட்ட அப்படி கேட்குறாங்க. ஏதானே ஃபோர்ஸ் பண்ணி வச்சேன் எனக்கு. நான் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், நீங்கள் உங்களால் என்னால் போய் என்ன வந்து பார்த்துக்க அவசியம் உங்களுக்கு இல்லை, கஷ்டமாக இருக்கும். அதானே ஜிம் சொல்கிறாங்க. ஏற்கிற அவங்க பாடனால ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீ மொத்தம் கை வைக்கிறாங்க. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் பேர் டே பார்க்குறாங்க. நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ தானே ஜிம் கேட்குறேன். நான் வந்துட்டு கேட்டேன் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி ஜிம் கத்துறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருந்து ஜிம் இருக்கு இப்படி பேசி பார்த்ததே இல்லை. ஜிம் பார்க்குறேன். நான் உன்ட்ட கேட்டேனா எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்ட்டு நான் கேட்டேனா. என் லைஃப்ல முடிவெடுக்கிறது யார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டேவோட மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லு என் லைஃப்ல முடிவெடுக்கிறது நீ யாரு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நான் வந்து உங்கள் படம் இருக்கக்கூடாது அதான ரீசன். அதற்கு அது மட்டும் தான் அதுக்காக மேரேஜ் பண்ணி வச்சேன். இதே ஏன் பேச நீ தான் ஒரு மேரேஜ் பண்ணிப்பியா, உன் ஒய்ஃப் இறந்துட்டுன்னு வச்சுக்கோ, நீ வந்துட்டு ஒரு 3 months கூட கம்ப்ளீட் ஆகாதப்போ நீ ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சொல்லு நீ மேரேஜ் பண்ணிப்பியா அப்படி கேட்குறாங்க. நீ ஒன்றால் முடியாதுல்ல அப்போ என்ன மட்டும் முடியுமா அப்படி கேட்குறாங்க. நான் மட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணணும், எல்லாத்துக்கும் தலையாட்டம் எனக்கு கேட்க யாரும் இல்லை, அப்பா அம்மா இல்லை, அண்ணா இல்லை, ஹஸ்பண்ட் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. என் பக்கத்தில் கேட்குறது யாரும் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு 6 months அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 3 months கூட உங்கள் வீட்டில் என்ன வச்சுக்க முடியல உங்களால் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ அழகாக வருது. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லு அப்படி தானே ஜிம் கேட்குறாங்க. நானே குழந்தைங்க உங்களுக்கு அவ்வளோ மாட நடனமா அப்படி கேட்குறாங்க. அப்புறம் டே அப்படியே உடனே போயிடுறாங்க. ஜிம்மின் தயவுசு வார்த்தையில கொள்ளாத நாங்கள் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னைக்கும் என்னோட அண்ணா எனக்கு என்னோட போனோம் அன்னைக்கு என் லைஃப் எனக்கு யாரும் இல்லை. ஜிம் அழறாங்க. அதுக்கப்புறம் என்னோட போனோன்னா அதுக்கப்புறம் என்னோட அந்த உயிரை என்னோட போயிடுச்சு தெரியுமா அப்படி சொல்லி ஜிம் அழறாங்க. நான் நடப்போன தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன யார் என்ன பண்ணா என்ன கேட்கறதுக்கு யாரு அப்படின்ட்டே தான் ஜிம் ரொம்ப அழறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜோக்குள்ள ரொம்ப மனசு அவ்வளோ வலிக்குது. அப்படின்னா இவ்வளோ டேஸும் இவன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருப்பான். இப்படிதான் பார்த்துருக்காங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜிம் ஆயாங்க. நான் உங்களை யாரையும் பிளேம் பண்ணலையா, நீங்களா நிறைய லவ் கொடுத்தீங்க, கேர் கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த வேர்ல்டு வாழவும் பிடிக்கல. நான் ஏன் வாழ்ந்துட்டேன்னு தெரியல. என் குழந்தைக்காக மட்டும்தான் நானும் போயிட்டேன். என் குழந்தை அனதை ஆகிடும். அதுக்கு தான் நான் இருக்கும்போதே என் குழந்தைய பயமாக இருக்குது. அந்த ரீசனால் தான் எனக்கு என்னாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் குழந்தை ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லி ஜிம்மின் தான் பேபி பார்த்துட்டு இருக்காங்க. மீன் தான் அம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு 100 தூக்கிடுறாங்க. ஒரு 100 டிப்ஸ் போயிட்டு இருக்கு. 100 பேபி ஜிம் பார்த்துக்கிறாங்க. அது பேபி ஜிம் வந்து படுத்துருக்கு. அம்மா அப்படி போய் படுத்துட்டு இருக்கு. ஜிம் வந்துட்டு என்னம்மா என்ன பார்த்துருக்காங்க. அம்மா இருக்கா சரியா, இந்த வேர்ல்டு எனக்கு வேறு யாருமே இல்லை, நீ இருக்கல, உனக்காக அம்மா இருந்ததுன்னா அவங்க ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேபிள் அவ்வளோ பிரேக் ஆகிட்டு உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, மனசு இந்த அளவுக்கு பெயின் இருக்கு சொல்லிட்டு ஒரு மைண்ட் பார்க்குறேன். ஏன் ஜிம்மி நாங்கள் உன்னை வந்து பாடனா ஒன்று மேபி நாங்கள் பாடனா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல். இப்போ நம்ம